நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. இளம் பெரியாரம் யாருப்பா? இளம் பெரியாரு. பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா? 2026ல எழுதி வச்சுக்கோங்க, 2026 31 36 போயிட்டே இருப்போம் நாங்க. நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் வலுக்க மாட்டார்கள். ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது காலத்தின் கடன கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி தான். இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம். சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஏழை மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலேயே தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள், கூட்டம் கூடும், கலைந்து போகும். ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கழகத்திலே தலைவர் அவருடைய வரலாற்றை படைப்பதற்கு இங்கே பெருந்திரளாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். அதோடு மட்டுமல்ல, சிலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை மிக்கவர், நல்லவர், வல்லவர், உங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்போர் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை என்று விட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம். தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல, நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற முறையிலே தான் இங்கே அர்ப்பணித்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் உள்ள எதிர்காலமாக மாறப்போகிறது. எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெற்றி பெறப் போகிறான் சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பு என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றி தேடி தாருங்கள் அழைத்து விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். பவானி யாரும் காவிரி யாரும் ஓடுற இந்த கொங்கு மண்டலத்தின் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நம் வெற்றி தலைவர் ஜனநாயகன் அண்ணன் விஜய் அவர்களே, கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கொங்கு நாட்டின் சிங்கம் இல்ல கொங்கு நாட்டின் இளம் சிங்கம் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே. நான் ஏன் இளம் சிங்கம் சொல்றேன்னா, அண்ணன் எப்ப டிவிகேல சேர்ந்தாரோ அப்பவே அவருக்கு 20 வயசு கம்மியாயிருச்சு. அப்பா என்ன ஸ்பீடு கூட நடக்கவே முடியல. மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, காவல்துறை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவரும் காவிரி ஆறு மாறுதாங்க. ஆத்துக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் தெரியாம எல்லா வயலுக்கும் பாயும். அதே மாதிரி தான் நம்ம தலைவரும் ஏழை பணக்கார வித்தியாசம் பார்க்காம, சாதி மதம் இனம் வித்தியாசம் பார்க்காம அனைவருக்கும் நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரே தலைவர் நம் தலைவர் அவர்கள்.
நம் தலைவர் அவர்கள் அனைவருக்கும், அனைத்து சாதியினருக்கும், அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர். அதனால தான் நான் கேட்கிறேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், அடுத்த முதலமைச்சராக யார் வர வேண்டும்? அதோட முக்கியமான கேள்வி, ஏன் நம் வெற்றி தலைவர் முதலமைச்சராக வர வேண்டும்? நம்ம தலைவர் எதுக்கு அரசியலுக்கு வந்தாரு? பணத்துக்காகவா? பதவிக்காகவா? இல்ல புகழுக்காகவா? இதையெல்லாம் போதும் போதுன்னு திகற்ற அளவுக்கு அவர் பார்த்தாச்சு. அவரோட நெருங்கி பழகியவன் என்ற முறையில் சொல்றேன், அவர் வரதுக்கான ஒரே நோக்கம் தனக்கு பணம், பேர், புகழ் எல்லாம் கொடுத்த இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஏதாவது நல்லது செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான். அந்த நம்பிக்கை என்கிட்ட ஆழமா இருந்ததுனால தான் அண்ணன் சொன்ன மாதிரி என் ஐஆர்எஸ் பதவியை, நான் கஷ்டப்பட்டு படிச்ச ஐஆர்எஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு அண்ணன் பக்கத்தில் நிக்கிறேன். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குல்ல? உங்ககிட்ட மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. தளபதி வரார், நல்லது செய்ய போறார் என்ற நம்பிக்கை இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், நம்மளை பார்த்து ரசிகர் கூட்டம்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு நான் சொல்றேன், இப்ப நம்ம கூட அண்ணன் இருக்கார்ல, கே செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள், ஒரு காலத்துல ஒரு தீவிர எம்ஜிஆர் ரசிகர், இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு மதிக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார் இல்லையா? இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி இந்த ரசிகர் கூட்டத்தில் இருந்து இன்னும் எத்தனை செங்கோட்டையன் வரப்போகிறார்கள் என்பதை பாருங்கள். ஆனா ஒண்ணுங்க, ரசிகர் கூட்டமா கூட இருந்துடலாம், ஆனா அந்த திமுக மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டமா, சுயநல கூட்டமா மட்டும் இருக்கவே கூடாது. சரி, ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில், இந்த ஈரோடு மண்ணில் அது பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கும். 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தொடங்குறப்ப அது முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? 3% மட்டுமே இருந்த ஒரு குறிப்பிட்ட சாதியினர் முக்கால்வாசி அரசு பணியிடங்களை ஆக்கிரமிச்சிருந்தாங்க. நீதி கட்சியின் கொள்கையை ஃபாலோ பண்றேன்னு சொல்ற இன்றைய திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? 3% இல்ல, ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே, அந்த குறிப்பிட்ட குடும்பத்திற்காக மட்டுமே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் பிறந்துட்டா ஆட்சி, பணம், அதிகாரம் எல்லாமே. அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் திமுகவோட தொண்டனா உழைச்சி கடைசி பதவி கிடைக்காம கடைசியில் சாக வேண்டியதுதான். இதுதான் இன்றைய உண்மையான திமுகவோட நிலைமை. திமுகவிற்கு, குறிப்பா அந்த குடும்பத்திற்கு சமூக நீதியை பத்தி பேசுறது எந்த தகுதியுமே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம், சிஎம் அவர்கள் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணா நான் சர்வாதிகாரியா மாறிடுவேன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சிஎம் அவர்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, சர்வாதிகாரி ஆட்சினா என்னன்னே தெரியல. ஒரு தவறு நடந்தா தப்பு பண்ணவங்களை கண்டுபிடிச்சு தீர விசாரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஜனநாயக முறையில தான், அதுக்கான சரியான வழிமுறை தான் ஜனநாயகமே தான். ஆனா சர்வாதிகார ஆட்சியில தான் ஆட்சியாளர்களை கேள்வி கேட்டா அவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறதும், உண்மையான குற்றவாளிகள் வெளியே சுத்துறதும் சர்வாதிகார ஆட்சியில் தான் நடக்குதும். சிஎம் சார், நீங்க சர்வாதிகாரிலாம் மாறலாம் தேவையில்லை, நீங்க சர்வாதிகாரியா தான் இருக்கீங்க. தயவு செய்து முடிஞ்சா ஜனநாயகவாதியாக ஆக முயற்சி பண்ணுங்க. ஆட்சி நல்லா நடத்துறாங்களா இல்லையோ, இந்த விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லைங்க. இப்ப சமீபத்தில் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு விழா நடத்தினாங்க. அதுல ஒரு மூத்த பெண் போலீஸ் அதிகாரி வந்தாங்க. அவங்க யாருன்னு சிஎம் சாருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, நான் சொல்றேன், சீமா அகர்வால் ஐபிஎஸ் மேடம். அவங்க யார் தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டுக்கு டிஜிபி அப்பாயின்ட் பண்றதுக்கு யூபிஎஸ்சி பரிந்துரைச்சாங்க 3 பேர், அதுல முதல் இடத்துல இருந்தாங்க. சிஎம் அவர்களே, நீங்க உண்மையாலுமே தமிழ்நாட்டு பெண்களை மதிக்கிறதா இருந்தா, அவங்களுக்கு உண்மையாலுமே தமிழக பெண்கள் மீது உங்களுக்கு அக்கறையா இருந்தா, அந்த யூபிஎஸ்சி பரிந்துரைச்சு அந்த அதிகாரியை நீங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கணும். அதை தவறிட்டீங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாட்டு பெண்கள் உங்களை நம்பவே மாட்டாங்க. இவ்வளவு மோசமான ஆட்சி பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் மக்கள் வரி பணத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி இப்ப ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு?
பள்ளிக்கூடத்தில் பசங்க சரியா படிக்கலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? சரியா படிக்கல, சரியா ஹோம்ஒர்க் பண்ணலன்னா வாத்தியார் என்ன பண்ணுவார்? இம்போசிஷன் எழுத சொல்லுவார். அது மாதிரி 4.5 வருஷம் ஒழுங்கா ஆட்சி பண்ணாம கடைசி நேரத்தில் அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இம்போசிஷன் எழுதிட்டு இருக்கார். அந்த இம்போசிஷனை எழுத வச்ச வாத்தியார் யார் தெரியல? நம்ம தலைவர். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஒரு நல்ல ஆட்சி எப்படி நடத்தணும்னு நம்ம தலைவர் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளாஸ் எடுக்க போறாரு. அப்போவாச்சும் பார்த்து கத்துக்கங்க. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு வந்து இவ்வளவு பேசிட்டோம். நம்ம பாஜக பாசிச பாஜக பத்தி பேசாம இருந்தா எப்படி? இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தோட பேரை மாத்தி விபிஜி ராம் அப்படின்னு கொண்டு வராங்க. இத மாநிலத்தோட நிதி பகிர்வை குறைச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட அடுத்த விஷயம். நான் கேட்கிறேன், இப்ப இந்தியாவில் அனைத்து மொழிகள் பேசுற மக்கள் இருக்காங்க. எப்படி ஒரு ஹிந்தி பேரை வைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி தான் ஐபிசி சிஆர்பிசி போன்ற சட்டங்களுக்கு சமஸ்கிருத பேரை வைக்கிறீங்க. தெளிவா ஒன்று புரிஞ்சுக்குங்க. இது ஒரு கூட்டு குடும்பம். அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் என்பது ஒரு இணைப்பு மொழி. அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது, புறக்கணிக்கவும் விட மாட்டோம். இறுதியா ஒண்ணு மக்களை கேட்டுக்கிறேன். மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்களை வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற தலைவரா இல்ல மக்களுக்காக கோடிகளை விட்டு போன தலைவரா யார் வேண்டும்? ஒரு குடும்பத்திற்காக ஆட்சி நடத்தும் தலைவரா இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன் குடும்பமாக நினைக்கும் தலைவரா? ஆட்சி பண்றப்ப போட்டோ ஷூட் நடத்தி நடிக்கும் முதல்வரா இல்ல மக்களுக்காக சேவை செய்ய துடிக்கும் முதல்வரா என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. வீசும் புயலை வேலி போல யாராலையும் முடியாது. அது மாதிரி நம் தலைவர் ஜெயிப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வர்த்த கூலி தரும். அதாவது அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வந்த பிறகு ஒரே ஒரு வருஷம் முடிவாச்சு. சென்ட் ஜார்ஜ் கோட்டை உறுதியாயிருச்சு. கழக தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்களுக்கும் கழக தோழர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் மாவீரன் பொல்லான அவர்களுக்கும் கொள்கை தலைவர் சமூக சீர்திருத்தவாதி எங்களுடைய வழிகாட்டி தந்தை பெரியாரின் வழியில் அவர் பாதத்தை தொட்டு நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். நம்மளுடைய குறிக்கோள் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? வெறும் அதிகாரத்தை மட்டும் அடைவதா? இங்க இருக்கக்கூடிய ஈரோடு மக்கள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு விவசாயிகள், ஒவ்வொரு நெசவாளர்கள், ஒவ்வொரு தொழிலாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துயரத்தையும் ஒவ்வொரு நாளையும் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கே இந்த ஆட்சியோடைய ஊழலாலையும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் டாஸ்மார்க்கை மட்டுமே நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை மாற்றணும்னா யாரால மாற்ற முடியும்? யாரால மாற்ற முடியும்? நீங்க சொல்லுங்க. யாரால மாற்ற முடியும்? தளபதி விஜய் அவர்களால் மாற்ற முடியும். எந்த கட்சியால மாற்ற முடியும்? டிவிகே. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை டிவிகே தான். அப்ப அது ரீசெண்டா ஒரு மாநாடு, இளைஞர் மாநாடு மாதிரி நடத்தினாங்க. எப்படி? இளைஞர் மாநாடு மாதிரி. அங்க ஆனா இளைஞர்களே இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க ஒரு இளைஞர் இருக்காரு. அவங்க அப்பா பையன், அவங்க 2 இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டில். அந்த இளைஞர்கள் சொல்றாங்க, மாநாடு போட்டு இளம் பெரியாராம். யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. அந்த 70 வருட உழைப்பை சிதைக்கிற மாதிரி இளம் பெரியார்னு சொல்றீங்களே உங்க மகனுக்கு, இதுவா ஆட்சி? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிட்டு இருக்கிறது? பெரியாரை அவமானப்படுத்தும் பொழுது இதே உங்க மகன் 5 வருஷத்துக்கு முன்னாடி
சினிமால சமூக நீதினா என்னன்னு கொஸ்டின் கேட்டார். சமூக நீதினு தெரியாதவர் இளம் பெரியாராம். யாருங்க இங்க இளம் பெரியார்? மக்கள் கிட்ட நம்ம கேட்கிறோம், யார் இங்க இளம் பெரியார்? நீங்க சொல்லுங்க, யார் இங்க இளம் பெரியார்? பெரியார் அவர்களுக்கு முன்பு ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மரியாதை பெரியார் அவர்களுக்கு. இங்க ஒரே பெரியார், இங்க ஒரே அம்பேத்கர், இங்க ஒரே காமராஜர், ஒரே தீரன் சின்னமலை, ஒரே பொல்லாதவர்கள். இந்த தலைவர்களை நீங்கள் அசிங்கப்படுத்தினால் தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கும். 2026 எழுதி வச்சுக்கோங்க, 2026, 31, 36 போயிட்டே இருப்போம். நாங்க தெளிவா இருக்கு, மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. உங்களுடைய சூதுனால மிகப்பெரிய இழப்புக்கு அப்புறம் தலைவர் அவர்களை மக்கள்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்க. ஆனால் இங்க இருக்கிற கூட்டம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் சக்தி, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் சக்தி எந்த அளவிற்கு தலைவர் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சிருக்காங்கிறத இந்த கூட்டம் இல்ல, இந்த மக்கள் கூட்டத்துடைய எழுச்சி இந்த ஆட்சியாளர்களை துரத்தக்கூடிய ஒரு எலெக்ஷனா இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. தலைவர் அவர்களுடைய பேச்ச நீங்க மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் கேட்கறது ரெடியா இருக்கு. கேட்கலாமா? நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் இதோ உங்கள் முன்னால் வருகிறார். கொங்கு மண்டல மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதாவது 200-300 ஆண்டுகளாக விவசாயமாக இருக்கட்டும், தொழில்களாக இருக்கட்டும், அனைத்திலும் செழிப்பாக இருந்த இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு இந்தியா முழுவதும் தலைவணங்க வேண்டும். நீங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்திருக்க மாட்டீங்க, செம்மொழி மாநாடுன்னு ஒன்று போட்டாங்க, மறந்திருக்க மாட்டீங்க. அதுவரை இங்க நடக்கும் தொழில்கள் செழிப்புகள் வெளியே தெரியாமல் இருந்த விஷயங்களை செம்மொழி மாநாடு மூலம் உங்கள்ட்ட எவ்வளவு வசூல் பண்ணாங்க, அன்னைக்கு முடிவு பண்ண இந்த மக்கள் அதோட திமுகவை முடிச்சு கட்டினாங்க. கிட்டத்தட்ட 13, 15, 16 வருஷம் ஆச்சு. செம்மொழி மாநாடு வரைக்குமாவது ஏதோ அங்க ஒன்று இங்க ஒன்றுமாக திமுக வந்து கொண்டிருந்தது. மொத்தமாக திமுகவை தொடச்சி வெளியே போட்டது அந்த செம்மொழி மாநாடு. ஏன்னா நியாயமாக நேர்மையாக தொழில் செய்து கொண்டிருக்கும் கொங்கு பகுதி மக்களிடம் ரூம் போட்டு வசூல் பண்ண திமுகவை என்றும் இந்த மக்கள் வலுக்க மாட்டார்கள், கடைசி வரை மன்னிக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை பார்த்தீங்களா, இங்க பல அமைச்சர்கள் இருக்காங்க கொங்கு செய்தியில். இந்த அமைச்சர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட துறை என்ன? ஒன்று டாஸ்மார்க், இல்லைன்னா வேற துறை. தொழில்களில் சிறந்து வழங்கும் கொங்கு பகுதி மக்களுக்கு தொழில்துறையில் ஒரு அமைச்சர் ஏன் கொடுக்கவில்லை என்பது இந்த பகுதியில் பல மக்களுக்கான கேள்வி. இத்தோட 2026 அப்புறம் இதுவரை இருந்த ஆட்சியாளர் யாரும் உங்களுக்கு எந்த விஷயத்திலும் உதவி செய்யவில்லை, எதுவும் நடக்கவில்லை. நீங்கள் சுயமாக தொழில்களை நீங்களே வளர்த்து இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். திருப்பூரா இருக்கட்டும், பல பகுதிகளாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த ஒத்துழைப்பும் எந்த உயரத்திலும் இந்த இதுவரை இருந்த அனைத்து அரசுகளும் எதுவும் உதவி செய்யவில்லை. ஆனால் 2026 அப்புறம் இங்க உள்ள தொழில்கள் பல மடங்கு வளர உங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்ய நம்மளுடைய தளபதி உங்களுடைய அண்ணன் அவர்களின் ஆட்சி கண்டிப்பாக வரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பகுதி மக்களுக்கு தேவையான அளவிற்கு அவர்களுக்கு ஒரு தகுந்தாற் போல் அமைச்சரவையும் கொடுக்கப்படும். திருப்பூருக்கு என்ன தேவை, கோயம்புத்தூருக்கு என்ன தேவை, அங்குள்ள தொழில்களுக்கு என்ன தேவைங்கிறத முற்றிலும் உணர்ந்து இங்க உள்ள அனைத்து விஷயங்களையும் உயர்த்துவதற்கு நம்மளுடைய தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராக அமர்வார். 2026 தேர்தலில் ஒரு விஷயம் எல்லாரும் நியாயம் நீங்க மனசுல வச்சுக்கணும். அது திமுக இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஈரோடு முத்துசாமி அவர்கள் முதல் கொங்கு நம்மளுடைய கரூர் செந்தில் பாலாஜி வரை யாரும் ஜெயிக்க போவது கிடையாது. அனைவரும் அவங்களுடைய தொகுதியை மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனா எங்க போனாலும் விடாதீங்க, எல்லாரையும் முடிச்சு அனுப்புங்க. 2026 கொங்கு பகுதி முழுவதும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொடிதான் பறக்க வேண்டும்.
நீங்கள் அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிற தலைவரின் உரைக்கு என்னுடைய உரையை தொடர்ந்து முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பை வழங்கிய தலைவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.